என்னங்க கேம் இது? இல்ல என்ன கேம் இது? ஆக்சுவலா இந்த பாட்டில வந்து பார்த்தீங்கன்னா, காணோம், காணோம் என் பாட்டில குடு, பாட்டில குடு அப்படின்னு சொல்லிட்டு, திருடினவனே வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறது அப்படிங்கிறது இந்த வீட்ல தான் நடக்குது. அப்புறம் இந்த கேப்டன் ஒருத்தவங்க இருப்பாங்க வீட்ல. தல அப்படின்னு சொல்லிட்டு. அது வேணுங்கிறப்ப தல ஸ்விட்ச ஆஃப் பண்ணிக்கும். வேணாங்கிறப்ப பிளேயர் ஆயிரும். வேணுங்கிறப்ப தலையா இருக்காது. வேணாங்கிறப்ப பிளேயர் ஆயிரும் திருப்பி. திருப்பி எங்களுக்கு தல வேணுங்கிறப்ப பிளேயரு. பிளேயர் வேணுங்கிறப்ப தல. இந்த மாதிரி மாத்தி மாத்தி சுவிட்ச் அடிச்சுட்டு இருக்கோம். என்னடா நடக்குது? இவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு குறும்படத்த போட மாட்டாங்களா? அந்த பிக் பாஸ்ல இருந்து அப்படின்ற மாரி தான் தோணுது. கேடுகெட்ட சீசன். கேடுகெட்ட சீசன். இந்த சீசன் பொறுத்தவரைக்கும். இதுவரைக்கும் ஒரு ஃபேவரைட்ஸ் இல்ல. அவங்களோட கேமுடைய புரிதல் இல்ல. டாஸ்க்குடைய புரிதல் இல்ல. கண்டஸ்டன்ட்ஸ்க்கு புரிதல் இல்ல. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்வம் குறைந்ததுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் தான். என்னன்னா, கண்டஸ்டன்ஸ் உடைய செலெக்ஷன் மற்றும் ஹோஸ்ட் உடைய ஈடுபாடு. இந்த 2 தான் இந்த சீசனை வந்து கேடுகட்டத்தனமா வந்து ஆக்கியிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான், இது 2ம் பண்ணிட்டீங்கன்னா போதும். நமக்கு நிறைய பேருக்கு வந்து இது ரீச் ஆகுன்றது. ஆனால் லைக் யாரும் பண்ண போகிறது இல்லை, அது எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அப்படி இருந்தாலும் நான் கேட்குறேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2 QC நடக்குது. ஒன்று வந்து சபரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா. பட் பாதியிலே வந்து சபரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு ரம்யா அதுக்கு வந்து பாட்டில் கம்பேரிஷன் போடும்போது இவங்க இங்கேருந்து தூக்கி போட்டாங்கல்ல, அந்த நேரத்தில் வந்து பாட்டில் வந்து நெளிஞ்சிருச்சு. ஸோ திருப்பி QC பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாரு. அதை திவாகர் எப்படியோ கன்வின்ஸ் பண்ண வச்சிடுறாங்க. சரி, டபுள் QCக்கு ஓகே அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த கேப்பில் தான் வந்து ரம்யா சுபிக்ஷா சேர்ந்து பார்வதி கிட்ட டீல் பேசி உன்னை நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி தான் பார்வதி இவங்ககிட்ட கொஞ்சம் இலதுவாக நடந்துக்கிறாங்க. அப்படி சொல்லி தான் திவாகரையும் கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்துட்டு இவங்க வேணாம், நம்ம இப்படி ஒரு கேம் ஆடலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த தர்பூசணிக்கு புரியாது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு எவன் மாதுளை பழம் தரான், எனக்கு எவன் தலையை தொட்டி விட்றான், எனக்கு எவன் வந்து பார்த்தீங்கன்னா முத்தம் கொடுக்குறான் அப்படின்றத வச்சு நம்ம வாட்டர்மெலன் வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு எழுதிட்டு இருக்காரு. அவருக்கு சுயமா சிந்தனை அப்படிங்கிறது இல்லை. பார்வதிக்கு கொஞ்சம் இருந்தாலும் அவங்க பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது கனியோடைய மிகப்பெரிய ஒரு பிளான், மிகப்பெரிய ஒரு சதித்திட்டம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ரம்யா வச்சே டார்கெட் அடிக்கிறது. நமக்கு தான் டார்கெட் வரும்னு தெரியும் அவங்களுக்கு. ஓகே, பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டும் ஒருத்தர் பிக் பாஸ்லேருந்து நமக்கு தெரிஞ்சவனா போட்டு அவனை காப்பாற்ற நினைக்கிறவனா போய் கொடுக்க வேண்டியது காயினை. ஓகேவா, பிரவீன் தான் காப்பாற்ற போகிறாங்க போல. அவங்க தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எல்லாரும் ஒரு தடவை காப்பாற்றிட்டாங்க. பிரவீன் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அதுவும் வந்து எல்லாமே சொல்லிட்டாங்க. ஓகே, எல்லாமே தெளிவாக இருக்குது. கனியோட இன்ஸ்ட்ரக்ஷனில் யாருக்கு வந்து பாஸ் கிடைக்கணும், நாமினேஷன் பிக் பாஸ் ரம்யா கிடைக்கணும். நாமினேஷன் அவங்க ரம்யா பண்ணிட்டு ஒரு பிக் பாஸில் காப்பாற்றுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கனியாக இருக்கணும். நம்ம ரம்யா வந்து காயின் கொடுத்துருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் வர போகிறது பிரவீன் ராஜா இருக்கணும். எல்லாமே திட்டம், எல்லாம் எழுதி வச்சாச்சு. இப்போ எக்ஸிக்யூஷன் மட்டும்தான் வேலை. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, சபரியை விட்டு, சபரிக்கும் தெரியும் இந்த மேட்ரு. சபரி நாமினேஷன் பாஸ் தேவையில்லை, மக்கள் ஓட்டு போடுறாங்கல்ல, கூமுட்டைங்க எல்லாம் ஓட்டு போடுறாங்க சபரிக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இன்னொரு QC வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளேயும் இந்த துஷார் இருக்கான் பாருங்க, இந்த ஃப்ரைட் ரைஸ் இந்த வீட்டில் தண்டகரமாக அதுதான் என்ன பண்ணுது, அங்கேருந்து வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அப்படியே கனிக்கிட்ட கொடுத்து அந்த கனி தண்டகர்மாந்திரம் அதை அப்படி வச்சுக்கிட்டு மாற்றி மாற்றி வருது. ஸோ கனிக்கு நல்ல ஒரு குறும்படமாக போட வேண்டும். எப்பயுமே கேப்டனாக வந்து திடீர்னு வர கனிக்கு அந்த ரூல் பிரேக் பண்ணும்போது கேப்டன் கனிங்கிறது ஆஃப் ஆயிடுச்சு. திருப்பி எப்போ கேப்டன் கனிங்கிறது ஆன் ஆகுது அவனுக்கு தெரியல. சிட்டிக்கு கோவம் தான் ஆன் ஆகும் போல. சபரி வந்து கேட்குறான், ஏன் 6 பாட்டில் கொடுங்க, ஏன் 6 பாட்டில் கொடுங்க, ஏன் 6 பாட்டில் கொடுங்க, நான் கொடுத்த 6 பாட்டில் கொடுங்க, நான் கொடுத்த 6 பாட்டில் கொடுங்க, நான் கொடுத்த 6 பாட்டில் கொடுங்க, நான் பாதி சொல்லிட்டான். நீ கொடுத்த 6 பாட்டிலா உங்கள் ஒர்க்கர் தானே அவனை எடுத்துகிட்டு போயிருப்பான், தண்ணி கேன் போட வந்து எடுத்துகிட்டு போயிருப்பான், தண்ணி தூக்கிட்டு போயிருப்பான், போய் பாடுறா அப்படின்ட்டான் பார்வதி. உங்களுக்கு புரியுதா இவங்களுடைய பிளான் என்னன்ட்டு? இவனுங்களே எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி இவனுங்களே எல்லாத்தையும் வந்து டைமென்ஷனில் கொண்டு வந்துட்டு இப்போ காணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது. அப்புறம் வந்து எனக்கு தெரியாது நீங்கள் தான் கொடுக்கணுன்னா அப்போ QC இது பண்ணுங்கன்னொடனே பிரேக்குன்ட்டாங்க. அவ்வளோதான். ஒரு டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாரும் போய் தின்னுட்டு இருக்காங்க, அது ஒரு ரூல் பிரேக்கு. நேற்று லக்ஸரி ஐட்டம்ஸ்லேருந்து சாப்பிட்றானுங்க, எடுத்து ஊட்டி விட்றா கனி, உப்பு போட்டு கொடுக்குறானுங்க, துப்புறானுங்க சாப்பாட்டில். அதுக்கடுத்து இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மெலனை போட்டு இது பண்ணி ரொம்ப ரொம்ப அவரை போட்டு ஐஸ் வைக்கிறானுங்க. சரி, அதாச்சும் பண்ணிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி விட்டா கூட இவ்வளோ பெரிய பிளான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இப்போ என்ன ஆகும், டக்குன்னு QC பார்க்கும்போது சரி சபரிக்கு 2 போடுவோம், அதனால் ரம்யா தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும், ஜெயிக்க வச்சுருவாங்க. அந்த ஏன்னா நீ சுபிக்ஷா மூலமாக நீ ஜெயிச்சா கூட
யாருக்கு வந்து உனக்கு இதாகும் யோசிச்சு பாருங்க. சுபிக்ஷாவும் வந்து ஜெயிச்சுட்டு கனிக்கிட்ட சொல்லியிருக்கா, நானும் உங்களை தான் காப்பாற்றுவேன். அப்போ கனியோடைய பிளான் படி செம்மையாக நடக்குது. அவங்களுடைய அம்புகள் பார்வதியோடைய இதயத்தை பதம் பார்த்துருக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. இது கேம் அப்படின்னாலும் இது கேடுகட்ட கேம், எச்சத்தனமான கேம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்வதி யார் நம்புறது? எல்லாரும் அகைன்ஸ்டாக இருக்காங்கிறப்ப சரி ஓகே, ரொம்ப கேஸ் இல்லாத ரம்யாவும் சுபிக்ஷாவும் தான், அதுவும் வந்து கனியோடைய டீம் அப்படிங்கிறப்ப அட்லீஸ்ட் இவங்க வினோத்துக்காச்சும் வந்து பார்வதி கொஞ்சம் ஃபேவர் பண்ணிருக்கலான்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ இதுதான் நடக்குது. எவ்வளோ கேவலமாக ஏமாற்றிட்டு இருக்கானுங்க கனி அண்ட் குரூப் அப்படிங்கிறத நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். உங்களுடைய கருத்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.